ஹாய் mombeautyarts பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளே கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த க்ளே கிராஃப்டை நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தான் வந்துட்டு நான் கிஃப்ட் பண்ண போகிறேன். அது யாருக்கு அந்த இப்போ நான் க்ளே கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, இந்த கிஃப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வீடியோவோட சென்டரில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற க்ளே பார்த்தீங்கன்னா டோசன் க்ளே தான் எடுத்திருக்கேன். இது எப்போயோ வாங்கினது, என் கண்ணில் பட்டுச்சு. சரி டக்குன்னு வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வீடியோஸ் கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்துட்டு போடுறேன். ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு குட்டி பெயிண்ட் பேலட் தான் வந்துட்டு நான் வரைஞ்சிருக்கேன். அதை நம்ம கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஈவன் அந்த குட்டி சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மினியேச்சர் கிராஃப்டை தாராளமாக நீங்களே வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணலாம். அதுக்கான ஐடியா தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து க்ளே எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா களிமண்ணில் செஞ்ச க்ளே மாதிரியே இருக்கும், பட் களிமண் கிடையாது. இந்த க்ளேன்னு கிடையாது, நீங்கள் ஹோம்மேட் க்ளேயில் கூட தாராளமாக இதை ரெடி பண்ணலாம். இது என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கெஸ் பண்ணினீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பேஸில் கொஞ்சம் பவுட்ரு போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டு வருது. இந்த மாதிரி சப்பாத்தி கல்லோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி வந்துட்டு நல்லா பரத்திட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேப்பரை வச்சுட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக அந்த ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துக்கணும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மினியேச்சர் க்ளே கிராஃப்ட் தான் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த குட்டி சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, அதை கூட நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த க்ளே அழகாக நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணினோம் அப்படின்னா ஒரு குட்டியான பெயிண்ட் பேலட் ரெடி ஆகிடும். அண்ட் இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணி சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். தண்ணி தொட்டு கூட அழகாக வந்துட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது அப்படியே முழுக்கட்டின்னு விட்டால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு கட்டரோ இல்லைனா டூத் பிக்கோ ஏதாவது ஒரு குச்சியோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், என்ன வேணாலும் ட்ரா பண்ணலாம். நான் வந்துட்டு மரம் இருந்தால் எப்படி இருக்கும், மரத்தில் செஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி வரி வரியாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மினியேச்சர் கிஃப்ட் உங்களுக்கு வேணுமா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்தாச்சுங்களா? இதை அப்படியே நம்ம காய வச்சுக்கலாம். இது காயறதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணணும். என்னன்றது காமிக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் க்ளே எடுத்து இப்படி ஒரு குச்சி மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். பெயிண்ட் பேலட்னால் ப்ரஷ் வேணும் இல்லையா? ஸோ இந்த ப்ரஷ் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த ப்ரஷ்ஷோட ஸ்டிக்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அடுத்து அதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். அந்த ப்ரஷ் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் க்ளே எடுத்து அந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ப்ரஷ் ரெடி ஆகிடும். அதில் கட்டர் யூஸ் பண்ணி இப்படி வரி வரியாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ரியல் ப்ரஷ் மாதிரியே இருக்கும் இல்லையா? இந்த குச்சியில் இந்த ப்ரஷ்ஷையும் நம்ம இப்படி ஒட்ட வச்சுக்கலாம். ஒட்டுமான்னு தெரியல, பார்ப்போம். அடுத்து கொஞ்சம் பீஸ் எடுத்து இப்படி குட்டியாக ரோல் பண்ணி இந்த ப்ரஷ்ஷும் இந்த ஸ்டிக்கும் ரெண்டுமே ஜாயின் ஆகிற இடத்துல இப்படி வளைச்சி நான் ஒட்டிக்க போகிறேன். இதெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம க்ளூ போட்டு இந்த பெயிண்ட் பேலட்டில் ஒட்டினாலும் சரி, இல்லை காய இந்த மாதிரி ஒட்டினாலும் சரி. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சா? இதெல்லாம் நல்லா காயறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பீசஸ் ரெடி பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக க்ளே எடுத்து இந்த மாதிரி உருட்டி இப்படி நம்ம ஜேம்ஸ் மிட்டாய் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்படி ஒரு 7 பீசஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். குட்டி க்ளே எடுத்து உருட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணினோம் அப்படின்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு 7 பீஸ் ரெடி பண்ணி நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். காயும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷில் இருந்து அந்த ஸ்டிக் வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த குட்டி பீஸுமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. இதெல்லாம் நல்லா கலர் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போது என்ன கலர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ப்ரௌன் கலர் தான் தோணுச்சு. ஏன்னா மரத்தில் செஞ்ச மாதிரியான பெயிண்ட் பேலட் தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதோட பேஸில் ப்ரௌன் கலர் நம்ம அடிச்சுக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்ட், அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஈவன் அந்த பெயிண்ட் ப்ரஷ்லேயும் நம்ம கலர் பண்ணிக்க போகிறோம். ஈவன் பேக் சைடில் எல்லாத்துலேயும் கலர் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த குட்டி குட்டியாக ஜேம்ஸ் மிட்டாய் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ரெட், க்ரீன், ஆரஞ்சு, பிங்க்கு, பர்பிள், ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸில் நம்ம கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பெயிண்ட் பேலட் நல்லா காஞ்சிருச்சு. லைட்டாக ஆரஞ்சு ஷேடை கையில் தொட்டு இந்த மாதிரி நான் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இப்படி லைட்டாக தொடச்சும் விட்டுக்கிறேன், ஒரு ஒரிஜினல் எஃபெக்ட்காக. அடுத்து அந்த பெயிண்ட் ப்ரஷ்க்கு நான் ஃப்ளஷ் டிண்ட் கலர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் சாண்டல் கலர் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஈவன் நீங்கள் ஃபெவிபாண்ட், அனபாண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கங்கே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அந்த குட்டி குட்டி ஜெம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
கலர்ஸ் மாதிரியான எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் அந்த குட்டி பீஸையும் இந்த சென்டரில் நான் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா காஞ்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த குட்டி மினியேச்சர் கிராஃப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணணும். கொஞ்சம் அட்ராக்டிவான கமெண்ட்ஸாக இருந்தது அப்படின்னா அவங்களோட நேம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம், ஒரு 10 மெம்பர்ஸோட நேம் எடுத்து குலுக்கல் முறையில் நம்ம வந்துட்டு ஒரு ஆளுக்கு சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்துட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவங்களோட அட்ரஸ்லாம் நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எப்படி உங்களோட அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதோட பேக் சைடில் நான் ஒரு மேக்னெட்டை பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் இதை ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யோசிச்சு தான் வந்துட்டு ரெடி பண்ணினேன். இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கொஞ்சம் அட்ராக்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணுங்கள். அட்ராக்டிவ் அப்படின்னா நிறைய இமோஜிஸ் போட்டு அனுப்ப சொல்லலை. இந்த கிராஃப்டை பற்றின ஒப்பீனியன் தான் வந்துட்டு கேட்குறேன். ஓகேங்களா? இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஒரு க்யூட்டான மினியேச்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.